ரவி மோகன் சார். சார், எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட் கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டியாக, அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். மேம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே நான் தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது, ஜெயம் ரவியா வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, ஆமாம் ஹீ செட் எஸ். ஒரு ஷாக். இது ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டாரா மேம், ஓகே. அப்போ மேம் அவர் இந்த செட்டுக்கு வரும்போது அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் மேம் அப்படின்னு பேசிட்டோம். மேம் சொன்னாங்க, ஸோ நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் மேம். என்ன டீட்டெயிலிங்னாலும் பண்ணுங்கள் மேம், இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக, டெரராக, ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய படத்திலே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார், நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட், லைக் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொன்று போகிறாரு மேம் அப்படின்னு. சரி, அப்போ அவரை விடுங்க, நீங்கள் நினச்சிக்கங்க, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்க. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேறு பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி, சிவா why are you doing like this மேம். அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். அவர் சொல்லுவார், சிவா இப்படி பண்ணிக்கலாமான்னு. அந்த சண்டையில் அவர் ஒரு அடி அடித்தார், நான் ஒரு அடி அடித்தேன். ஆனால் அந்த அடியில் தான் எங்கள் பாண்டிங் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த வண்டர்ஃபுல் வேர்ட்க்கும். உங்களை அவ்வளோ படத்தில் நான் ஸ்க்ரீனில் ரசிச்சிருக்கேன், பக்கத்தில் அதை விட ஜாஸ்தி ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும், அதில் நீங்கள் பார்ட் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ சார்.